அமெரிக்கா வந்து எதிர்பாராத தாக்குதலை ஈரானுடைய தெற்கு பகுதிகளில் பந்தர் அப்பாஸ் பகுதிகளில் மிசைல் அட்டாக் பண்ணியிருக்காங்க. தாக்குதலுக்கு நடத்தி குவைத்தில் நேற்று அடிச்சிட்டாங்க. 400க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருப்பதாக அமெரிக்க வீரர்கள் தாக்குதல். எஃப் சீரிஸ் பிளைட்டை பயன்படுத்த பயந்து கடல் போரே அவர்கள் விரும்புகிறார்கள். ஷாஹின் 26 அமெரிக்காவுடைய விமானம் ஒன்று ஆள் இல்லாத விமானம் உளவு விமானத்தை அழிச்சிருக்காங்க. அமெரிக்கா நன்கு புரிந்து கொண்டு இனி இவங்கிட்ட நம்ம பாடு சென்றார். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. 2 ஏவுகணையை பந்தர் அப்பாஸ் அடிச்சிருக்காங்களே தவிர ஈரானுடைய திருப்பி அடிச்சது கூட சிக்கலாகும். பஹ்ரைனுடைய 5th ஃப்ளீட் தளம், கடற்படை தளம் இப்பொழுது குவைத்தில் அடிச்சது. இனி அடுத்து யுஏஇயில் அடிப்பாங்க. அடுத்த போர்க்கட்டம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், ஐயார்ஜின மொசாவி சொல்லியிருக்காரு, இனி எந்த காலத்திலும் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை கிடையாது. இப்போ அமெரிக்காவுடைய ஜேடி வேன்ஸ் இருக்கார் இல்லையா, அவருக்கு இந்த போக்கில் கொஞ்சம் விருப்பம் இல்லை. ஏன்னா 2029 அமெரிக்க பிரசிடென்டியல் எலெக்ஷன்ல அவர் தான் கண்டஸ்ட் பண்ண போறார், பிரசிடென்ட் வேட்பாளர். அதில் இந்த இது பெரிய பேக் ஃபயர் ஆகும். யாருக்கு? ட்ரம்ப். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்களை வரவேற்று நினைச்சுக்கொள் சொல்வோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார், ஈரான் அமெரிக்கா போர் குறித்து நம்மளே ஏற்கனவே பேசிட்டு இருக்கோம். இப்போது மீண்டும் ஒரு தாக்குதல் அமெரிக்கா தரப்புல நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது. மீண்டும் இந்த போர் தொடங்கி இருக்குதா சார்? இது இப்போ 2ஆம் சுற்று. ஏற்கனவே வந்து அவங்க அமெரிக்காவுடைய போரில் எபிக் ஃபியூரி, அதற்கு பிறகு ப்ராஜெக்ட் ஃப்ரீடம், இப்போ எபிக் ஃபியூரி 2.0 அப்படின்னு சொல்லலை. ஆனால் அமெரிக்கா இப்போ 2வது ஒரு புதிய போரை தொடங்கியிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு 4 நாட்களுக்கு முன்பு இந்த போர் ஆரம்பிக்கின்ற போது அமெரிக்கா வந்து இந்த பீஸ் நெகோசியேஷன், அந்த ட்ரூஸ், சீஸ்ஃபயர் எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, அது வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகிறதாக எல்லா பத்திரிகையும் செய்தி வெளியிட்டிருந்தாங்க. இப்போ ஒரு இன்னைக்கு டேட், இன்னைக்கு 29, 23, 24ஆம் தேதிலாம் இன்னும் சற்று நேரம், 25ஆம் தேதி வரைக்கும் 4 நாளைக்கு முன்னாடி இன்னும் சற்று நேரத்தில் ஆங்கில செய்தி வெளியிட்டது எண்ட் ஆக போகுது, நெகோசியேஷன் எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தார்கள். அதற்கு இடையில் திடீரென கொலாப்ஸ் ஆகி பந்தர் அப்பாஸில் தாக்குதல் நடத்திவிட்டார்கள். அதற்கான பின்னணி காரணத்தை நம்ம இப்போ பார்க்கத்தான் வேணும். இப்போ அமெரிக்கா வந்து இந்த தாக்குதலுக்கு என்ன காரணம்? ஏப்பா நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க, சமாதானமாக வந்துடும், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு நினைத்து கொண்டிருக்கும் போது அமெரிக்கா வந்து எதிர்பாராத தாக்குதலை ஈரானுடைய தெற்கு பகுதிகளில் பந்தர் அப்பாஸ் பகுதிகளில் மிசைல் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, ஆங்கிலத்தில் ப்ரீஎம்ப்டிவ்னு சொல்லலாம். அதாவது முன்னேமே நாங்கள் முந்திக்கொண்டோம், அல்லது என்னது சொல்றது, டிஃபென்சிவ் மெக்கானிசம். அதாவது நாங்கள் எங்களை தற்காத்து கொள்வதற்காக, டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு, நாங்கள் அக்ரெசிவ் பண்ணலை, எங்களை தற்காத்து கொள்வதற்கு நாங்கள் வந்து இந்த தாக்குதலை நடத்தினோம் என்று அமெரிக்காவுடைய சார்பில் பென்டகன், அமெரிக்காவுடைய உங்களுக்கு தெரியும் இராணுவ தலைமையகம் செய்தி வெளியிட்டிருக்கிறார். இப்போ என்ன அப்படின்ட்டு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், CNN போன்ற அமெரிக்க பத்திரிகைகள் செய்தி வெளியிடுதுன்னா, ரியூட்டர்ஸும் செய்தி வெளியிட்டிருக்கு. இந்த கையெழுத்து ஆவதற்கு எல்லா விஷயமும் கிட்டத்தட்ட 95% முடிஞ்சது. அதையும் நான் சொல்கிறேன், நான் சொல்லலை 95, அந்த செய்திகள் சொன்னது. 5% கையெழுத்தாகிற நேரத்தில் டக்குன்னு பல்ட்டி அடிச்சிட்டார் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப். மிஸ்டர் பிரசிடென்ட், அவர் ஏன் மிஸ்டர் பிரசிடென்ட் ட்ரம்ப் பல்ட்டி அடித்தார்னு கேட்டால், அவர் அடிக்கலை, அவருக்கு தாங்க முடியாத ப்ரெஷர். ஆனால் மைக் பி அப்படிங்கிற ஒரு அமெரிக்காவினுடைய முன்னாள் போர்ட்போலியோவுடைய மினிஸ்டர், ரிபப்ளிக்கில் உள்ள சீனியர், அவர் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏராளமானவர்கள், இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவை வருங்காலத்திற்கு தலைகுனிவை ஏற்படுத்தும். நாம் பெரிய ராஜவம்சமாக இருக்கிறோம், நாம் பெரிய அதிகார தலைமையாக இருக்கிறோம். இப்போ நாம் இருக்கும்போது நீங்கள் என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க? இந்த அணு ஆயுதங்கள், முதல்ல பிரச்சனை உங்களுக்கு தெரியும், ஒரு 4-5 விஷயம்தான். முதலில் இந்த அணு ஆயுதத்தை கைச்சாத்திடுவது, 2வது ஹெர்மூஸ் பிளாக்கட விஷயமா பேசுறது, 3வது முடக்கப்பட்டிருக்கக்கூடிய பணங்களை மீட்பது, 4வது இந்த இஸ்ரேலுடைய தாக்குதல்களை நிறுத்துவது. இந்த மாதிரி கொஞ்சம் சிக்கலான பிரச்சனைகள் தான். ஆனால் இதற்கு எல்லாவற்றுக்கும் இந்த ஒப்பந்தத்தில் இடமிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு 60 நாள் இந்த சீஸ்ஃபயருங்கிறது வந்து ஒரு 60 days தான் அவங்க போட்டாங்க. இந்த 60 நாட்களுக்கு அப்புறம் நாம் பேசிக்கொள்ளலாம். ஆனால் அதை பற்றி தெளிவு இல்லை. இது அமெரிக்கர்களுக்கு பெரிய சிக்கலாகும். நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க,
உடனடியாக நம்முடைய யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணக்கூடிய 453 கிலோ நம்மள்ட்ட தர்றதை விட்டு இல்ல போட்டு இது ஹார்முஸை மையப்படுத்தி நடக்குதா இந்த தாக்குதல்? இப்போ இந்த கோரிக்கைக்கு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது ஹர்முஸ், ம், நீங்க கேட்ட கேள்விக்கு ரெண்டாவது முதல் இதை கொடுக்க மாட்டேன், இது 60 நாளைக்கு அப்புறம் பேசிக்கலாம், ம், இப்ப பேசக்கூடாது. ம், ஹர்மூஸை வந்து நீங்க பிளாக்கடை நீக்க சொல்றேன். ம். யாரு? ஈரான். ம். ஹெர்மூஸ்ல இருந்து நீங்க முதல்ல வெளியே போயிருங்க, ஒருவர் கூட இருக்கக்கூடாது, நாங்க ஃப்ரீயா விடுறோம், அது எங்க இஷ்டம் சொல்லிட்டு அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க கட்டணம்லாம் வசூலிக்கல, எங்க எல்லையில இருக்கிறனால எங்கள் பாதுகாப்பு கொடுப்பதற்கு நாங்க ஒரு சிறிய ஒரு தொகையை நாங்கள் நன்கொடையாக பெற்றுக்கொள்கிறோம், இது வந்து கட்டண கொள்ளை இல்லை, டோல்கேட்டு நடத்தலை நாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் அமெரிக்கர்களுக்கு பிடிக்கல. அமெரிக்கர்களுக்கு யாருக்கு? பொதுமக்களுக்கு இல்லை, ஏற்கனவே இருந்த இந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்கு பிடிக்கல. உடனே இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, கையெழுத்து ஒப்பந்தம் ரத்து. இந்த ஒப்பந்தத்தை மெனக்கிட்டது யாருன்னா சவுதி அரேபியா, பாகிஸ்தானுடைய அசீம் முனீர் தலைமையில். அது மட்டும் இல்லாமல் துருக்கி ரொம்ப முக்கியம், கத்தர் ரொம்ப முக்கியம், எகிப்து, இவ்வளோ நாடுகள் தான். எப்படியாவது முடித்துருங்க, நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். ஈரானை எப்படியாவது இந்த பிரச்சனையை முடிச்சு நல்லபடியாக கொண்டு வந்துருங்க, நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு நிறைய பணம் தர்றதாக சொல்லியிருக்காங்க. இல்லை, பாகிஸ்தான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற நாடு, அதனால ஏற்கனவே 27,000 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. யாரு? சவுதி அரேபியா கொடுத்து தான் அந்த கடனெல்லாம் நீக்கியிருக்காங்க. அவங்க அக்ரிமெண்ட்டும் இருக்கு. இப்போ பாகிஸ்தான் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பிரச்சனையை நாம வந்து முடித்து வந்தால் நமக்கு உலக அளவில் ஒரு பெரிய ஒரு கிரேடு கிடைக்கும். முடிக்காத பிரச்சனையை பாகிஸ்தானுடைய தலைமையில் அசீம் முனீர் முடித்து விட்டால் என்றால் அவர்களுக்கு ஒரு பெரிய ரிவார்டு. ஸோ அதை அவங்க எதிர்பார்க்குறாங்க. இப்போ அந்த நெகோசியேஷன் போகிற போது அமெரிக்காவுடைய மைக் ஃபிபி போன்ற முக்கியமான தலைவர்கள், பீட் ஹெட்ஸ் போன்றவர்கள், மார்க்கோ ரூபியோ போன்றவர்கள் எல்லாம் அழுத்தம் கொடுத்து இந்த அக்ரிமெண்ட்டை முடிக்காம எதை இப்போ போயிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு பந்தர் அப்பாஸில் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. பந்தர் அப்பாஸில் தாக்குதலுக்கு நடத்தி ஒரு நியர் அபவுட் ஒரு 36 ஹவர்ஸ் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. இதுக்கு இடையில குவைத்தில் நேற்று அடிச்சிட்டாங்க. அடித்து அபுசலாமிங்கிற ஒரு ஏற்கனம், அப்போ குவைத்தில் இருக்கக்கூடிய குவைத்திய நேவி பேஸ், இது எல்லாமே அமெரிக்காவுடைய வல்லமை கொண்ட ஒரு தளங்கள், ரொம்ப முக்கியமான தளங்கள். இதில் வந்து கிட்டத்தட்ட 8 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை அடித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 30க்கு மேற்பட்ட தற்கொலை ட்ரோன்களை அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இதனுடைய பாதிப்பு என்ன என்பது இதுவரைக்கும் வெளியாகல. 2 தரப்புலையும் அமெரிக்காவுக்கு என்ன பாதிப்பு, ஈரானுக்கு என்ன பாதிப்பு என்பது தெரியவில்லை. ஏன்னா 8 பாலிஸ்டிக்ஸ் மிசைல் என்பது இப்போ அவங்க அனுப்புனது என்ன ரகங்கிறது தெரியல. இப்போ அல் மஜீதுன்னு ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே கெரம் ஷோர், கெய்பர் ஷகான், சிஜீல், ஃபத்தே 1, ஃபத்தே 2, அஸ்ஸஹாபு, இப்படி ஏராளமாக இருக்குது. இப்போ முக்கியமாக இப்போ அனுப்புனது அல் மஜீத் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது நியூ வெர்ஷன் சொல்லப்படுது. அது மாதிரி கெர்ரம் ஷோரில் இந்த மாதிரி 8ல் அடிச்சிருந்தா பெரிய சேதாரம் வந்திருக்கும். அமெரிக்கா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அமெரிக்கா முழுமையாக இந்த போரில் தோற்றுவிட்டது, அதில் டவுட் இல்லை. அமெரிக்கா வந்து இப்போ நின்று பேச முடியாது. பிராந்திய வல்லரசாக ஈரான் உருவாகி விட்டது. ஈரான் வந்து இப்போ புதுசாக ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க டிஃபென்ஸ் சிஸ்டம், அதை நான் 2வது சொல்கிறேன். இப்போ அமெரிக்கா வந்து தோல்வி அடைந்தாலும் கீழே விழுந்து மீசையில் மண் ஓட்டாத கதையாக இப்போது பந்தர் அப்பாஸில் அடித்து மறுபடியும் 2ஆம் முறையும் இப்போது தாக்கியிருக்கிறார்கள். அதற்கு குவைத்தில் ஷேக் சலாமி அந்த இதை பண்ணியிருக்காங்க, நேவி பேஸில் பண்ணியிருக்காங்க. இப்போ அமெரிக்காவிலிருந்து நேற்று என்ன ஒரு செய்தி வந்திருக்குன்னா, இந்த போரில் அமெரிக்காவுக்கு இருக்கிற சிக்கல்களை பற்றி ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அமெரிக்கா நியர்லி லாசஸ் மோர் தென் ஹாஃப் தாட் சிஸ்டம். தாட் சிஸ்டத்துலனா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிஸ்டத்திலே ரொம்ப முக்கியமானது தாடும் பேட்ரியட் தான். அது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதில் இருக்கிற ஏவுகணைகளே பாதிக்கு மேலே போயிட்டான். தடுப்பு யூகம் இதை செய்யறதுன்னா ஒரு நாளில் செய்ய முடியாது. 8 வருஷம், 7 வருஷம், 5 வருஷம். அப்போ அந்த தாட் சிஸ்டத்தில் அவங்க வந்து இவ்வளோ இழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய 100க்கும் மேற்பட்ட SM-3, SM-6 ஏவுகணைகளை இன்டர்செப்டார் இழந்திருக்காங்க. இது வந்து நீங்க சொன்னீங்கன்னா இஸ்ரேல் இழந்ததை விட அதிகங்கிறாங்க. இஸ்ரேல் இழந்ததை விடவும் மிக அதிகமாக இழந்திருக்கிறாங்க அமெரிக்காவில். அது மட்டும் இல்லாம நேற்று ஹிந்துஸ்தான் டைம்ஸ் போன்ற இன்டர்நேஷனல் மீடியாக்கள் செய்தி என்னன்னா, ட்ரைன் வெப்பன்ஸ் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அது என்ன ட்ரைன் வெப்பன்ஸ்னா, அவர்களுக்கு ஆயுத பற்றாக்குறை. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய லாசஸ் ஆஃப் ATACMS மிசைல்ஸ் டியூரிங் த வார், இதெல்லாம் இழந்ததாக எதில் செய்தி வந்திருக்குன்னு சொன்னோம்னா, வாஷிங்டன் போஸ்ட்ல செய்தி வந்திருக்கு. மற்ற செய்தி வரல, வாஷிங்டன் போஸ்ட்ல இப்போ போய் சர்ச் பண்ணிக்கலாம். அப்போ அமெரிக்காவுடைய வந்து யுஎஸ்எஸ்னுடைய தாட் சிஸ்டத்தில் பாதி இழந்திருக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்ட SMS-6, SMS வந்து 6, SMS-3 இழந்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஏவுகணைகள்.
அதுக்கப்புறம் சிஎம்எஸ் மிசைல் இழந்திருக்கிறாங்க. மோசமான அளவிற்கான குண்டுகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு ட்ரைன் ஆயிருக்கு. வெப்பனைசேஷன் ட்ரைன், பற்றாக்குறை. இப்போ அமெரிக்கா இப்போ ஏன் தாக்குது அப்படின்ட்டு பார்த்தா வேற ஒன்றும் இல்லை. இந்த ஒப்பந்தம் இப்படியே ஆயிட்டுன்னா நமக்கு பெரிய மதிப்பு இல்லாமல் போயிடும். இதுக்கெல்லாம் முஜித்தபா கோமெனி நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. முஜித்தபா கோமெனியை பற்றி இப்போ செய்தி வந்துச்சு. என்னன்னா, அவரை ஈஸியாக நீங்கள் அடையாளம் யாரும் கண்டுபிடிக்க முடியல. இது அமெரிக்காவுக்கு கடுமையான கோபம். ஒரு செய்தியை 1ஆம் தேதி கொடுத்தாருன்னா பதில் வர்றதுக்கே 15ஆம் தேதி ஆகும். அப்போ என்னப்பா விஷயம், எங்கே இருக்காருன்னு பார்த்தா அவர் எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ அவரை பற்றி இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. என்ன தெரியுமா, அவர் மலைகளுக்கு கீழ் குடந்தப்பட்ட இடத்துல இருக்காரு. முன்னாடிலாம் இவங்கெல்லாம் அப்படி இல்லை, இவங்க ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தாங்க, அதனால தான் சாடிச்சான். இப்போ அப்படி சாடிக்க முடியாது. அதுக்கு கீழே ஆட்கள் இருப்பதை சமீட்சை கண்டுபிடிக்க முடிய அளவுக்கு ஜன்னல்கள் இல்லாத ஒரு இடத்துல இருக்கார். அவர் அனுப்புகிற செய்தி இந்த பேப்பரில் இல்லை, வேற விதமான ஒரு பழைய காலத்து மெத்தட். அதில் அவர் கிறுக்கிறதுல இங்கிலீஷ்லேயோ இப்போ பேசக்கூடிய அரபிலே இல்லை, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பும் அந்த லோக்கல் மக்கள் பேசக்கூடிய ஒரு பாஷை இருக்கு. அந்த பாஷையில் சமீட்சைகளை எழுதி அதை இப்போ இங்கேருந்து வேற ஒரு ஊருக்கு அப்படி கொடுத்து கடைசியில் கமாண்டோ படைகளுக்கு போய் சேருது. அதை அவர்கள் படிக்கிறார்கள். படித்த மாத்திரத்தில் எப்படின்னா, இப்போ கூட ஒரு பிளாக் மேஜிக் செய்வாங்க. அது படித்தா அப்படி மெழுகுத்திரியில் காட்டினோன்னா அந்த செய்தி ஃபுல்லாக வரும். டக்குன்னு கோட் எடுப்பாங்க, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சிடும். இந்த மெத்தடு வந்து பழைய காலத்து மெத்தட், இது புதுசு டெக்னாலஜி மெத்தட் இல்லை. இந்த மெத்தடை தான் அவங்க பயன்படுத்துறதாகவும், அவர் இருக்கிற இடங்களை அறியாமலும் அவருடைய முழுமையான கட்டுப்பாட்டில் தான் இப்பொழுது ஐஆர்ஜிசி செயல்படுவதாகவும் ஐஆர்ஜின மொசாவி சொல்லியிருக்காரு. இனி எந்த காலத்திலும் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை கிடையாது. சரி, இந்த போருடைய அடுத்த கட்டம் என்னவாக நடக்க வாய்ப்புகள் இருக்கு? அடுத்த போர்க்கட்டம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், இப்பொழுது இதை தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு ஈரானால் எந்த அளவுக்கு முடியுமோ முடியாதோ அது பிரச்சனை அல்ல, அமெரிக்காவால் முடியாது. ஏனென்றால் யூரோப்பிய யூனியன் என்ன சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால், இனி விமானங்கள் இயங்காது. லண்டன்லேருந்தோ பிரான்ஸ்லேருந்தோ ஜெர்மனியாவும் அறிவிச்சிட்டாங்க. இந்தியா வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கு. டாலருடைய மதிப்பு 100 ரூபாய்க்கு மேலே போயிட்டு, அதை நம்ம இன்னொரு தரப்புல பேசுவோம். அன்னைக்கு கூட பேசி நல்லா மக்களுக்கு போயிருக்கு, அப்டேட் பேசுவோம், அது 2வது பேசிக்கலாம். இப்போ என்ன பிரச்சனைன்னா, அமெரிக்காவில் விலைவாசி ஏறிப்போச்சு. இப்போ அமெரிக்காவுடைய ஜேடி வேன்ஸ் இருக்கார் இல்லையா, ஜேடி வேன்ஸ், அதாவது விபி வைஸ் பிரசிடென்ட், அவருக்கு இந்த போக்கில் கொஞ்சம் விருப்பம் இல்லை. ஏன்னா 2029 அமெரிக்க பிரசிடென்டியல் எலெக்ஷனில் அவர் தான் கண்டெஸ்ட் பண்ண போறார், பிரசிடென்ட் வேட்பாளர். அமெரிக்க மக்களுக்கு ஒரு பெரிய குழப்பம், அதிருப்தி வந்துட்டு. இப்போ செப்டம்பர் நவம்பரில் நடப்போகக்கூடிய மாகாணங்கள், அமெரிக்காவுடைய 50 ஸ்டேட்டுடைய மாகாணங்களுடைய உறுப்பினர்கள் 400 சில்லர் என்னும் வருவார்கள். அதில் இந்த இது பெரிய பேக் ஃபயர் ஆகும். யாருக்கு? ட்ரம்புக்கு. அதனால் ட்ரம்ப் வந்து நேற்று தஸ்னி நியூஸ் ஏஜென்சி ஒரு செய்தியை வெளியிட்டாங்க. நேற்று மாலையில், முந்தானே நைட்டு, நேற்று காலை. அந்த செய்தியில் 42 மணி நேரத்துக்கு அந்த செய்தியில் இவர் எப்படி பொய் சொல்லி உள்டாடிப்பாரோ அதே மாதிரி ஒரு பொய்யை சொன்னாங்க. யாரு? ஈரான். என்ன பொய் அப்படின்னு பார்த்தா, பேச்சுவார்த்தை எல்லாம் முடிந்து விட்டது, கையெழுத்தாக போகிறதுன்னு ஒரு செய்தியை கிளப்பி விட்டாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. கிளப்பி விட்டோன்னே இவர் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டார். யாரு? டொனால்ட் ட்ரம்புடைய நிர்வாகம். அப்படி பேச்சுவார்த்தை நடக்கலை, அமெரிக்க மக்களை குழப்பதற்கு ஈரானுடைய நியூஸ் ஏஜென்சி டெலிவிஷன் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, பொய்யா, அப்படி நடக்கலைன்னு சொன்னார். இப்போ இவர் எப்படி பொய் சொல்வாரோ அதே மாதிரி அவர்களும் இவரை பரிகாசம் செய்யக்கூடிய அளவுக்கு போயிட்டு, இப்போ அவங்க 13க்கும் மேற்பட்ட தளங்களை ஏற்கனவே அடிச்சிருக்கிறாங்க. இப்போ நேற்று துபையில் அல்சலாம் ஏர்பேஸு இதெல்லாம் அடிச்சிருக்கிறார்கள். என்னென்ன இதெல்லாம் வெப்பனைசேஷன்லாம் ட்ரைன் ஆயிருக்குங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த குவைத்தினுடைய தாக்குதல் மட்டுமல்ல, இன்னும் போகனால் ரொம்ப மோசமாக இருக்கிறது ஒரு சமீட்சை. ஆனாலும் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளில் என்னன்னு சொன்னோம்னா, ஒரு சமாதானத்துக்கான வழி நிறைய தெரியுது. ஏன்னா தொடர்ந்து போரிட முடியாது. இப்போ ஓமன் நாட்டை நேற்று மிரட்டியிருக்காங்க அமெரிக்கா. ஓமனை கூப்பிட்டு, ஓமனுக்கு வந்து இந்த கலெக்ஷனில் பங்குண்டு. ஏன்னா ஓமனுடைய பாதி பகுதி ஹெர்மூஸுடைய, இன்னொரு பாதி வந்து ஈரான். அப்படி இருக்கும்போது நம்ம கிடைக்கிற கலெக்ஷனை 2 பேரும் பங்கு போட்டுக்கிடலாம்ன்றது ஓமனுக்கு ஒரு ஆசை. உடனே அமெரிக்கா சொல்லியிருக்கிறது, நீ இப்படி பண்ணீங்கன்னா ஒன்றை நான் தாக்கிடுவேன். அமெரிக்கா யார? ஓமனை. ஒன்றை நான் தாக்கிடுவேன். அதனால ஓமன் நட்பு நாடாக இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி ஓமன் மீது வந்து மிக கடுமையான பொருளாதார தடை வரும்னு அமெரிக்கா சொல்றாங்க. இப்போ அமெரிக்கா இன்னும் முடிந்த அளவு மத்திய கிழக்கில் தனது இனத்து ஒரு பெரிய பவரை நிலைப்படுத்த போறாங்க. இதுக்கு இடையில பிபி உங்களுக்கு தெரியும்,
பெஞ்சமின் நித்தானியாகு அவருடைய உடல்நல சரியில்லை. அவருக்கு ஏற்கனவே கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர். இப்போ அதில் ஏதோ பிரச்சனை வந்திருக்கு. அப்புறம் பேஸ் மேக்கரும் அவருக்கு வச்சுருக்கிறாங்க, அதாவது ஹார்ட்டில் பம்பிங் ஏதோ ஒரு ப்ராப்ளம். ஆனாலும் அவர் 76 வயசாச்சு, இனி செத்தாலும் போனாலும் போரை நாம் தொடர வேண்டும் என்ற நினைப்பில் இருக்கார். ஆனால் பார்க்குற பார்வையில் கொடூரமான தாக்குதல்கள் லெபனானில் நடக்கு. மக்கள் நிறைய இழந்துட்டாங்க. 10 லட்சம் மக்கள் வெளியேறிட்டாங்க. அது ஒரு பெரிய சிக்கல். இப்போ இந்த கண்டிஷனில், ஈரானுடைய கண்டிஷனில் பிபி இதை கைவிடணும். ஆனால் அவங்க தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்காங்க. யாரு? இஸ்ரேல். எங்க? லெபனானில். அவங்களுக்கு சமமாக இல்லாவிட்டாலும் கிட்டத்தட்ட பயங்கரமான தாக்குதல்களை ஹிஸ்புல்லா நடத்தி கொண்டே இருக்கிறது. ஹிஸ்புல்லா வலுவையாக இருக்கணும்னு ஈரான் ஏராளமான சரக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன டவுட்ஸ்னா, இதுவரையும் பேசப்படாத, எந்த தொலைக்காட்சியிலும் சொல்லப்படாத, எந்த செய்தியாளர்களும் பரிகாசிக்கப்படாத ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஈரானுக்கும் சிரியாவுக்கும் இடையிலே ரகசிய உறவு ஏதோ நடந்திருக்கு. ஏனென்றால் இந்த ஆயுதங்கள் ஈராக் வழியாக, சிரியா வழியாகத்தான் லெபனானுக்குள் போக முடியும். ஈரான், ஈராக், சிரியா, லெபனான், இந்த பக்கம் பலஸ்தீன். அப்போ அப்படி போகிறதுக்கு தடை இல்லாமல் ஒரு வழி இருந்தால்தான் இன்னைக்கு ஹிஸ்புல்லா நின்று போராடி கொண்டிருக்கு. ஹிஸ்புல்லாவுக்கு ஏராளமான பாலிஸ்டிக் அனுப்பிடுறாங்க, ஏராளமான ட்ரோன்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு. அப்போ அமெரிக்கா இஸ்ரேலை எதிர்த்து போரிட்டு இருக்கிறது என்று சொன்னால் இந்த பிரச்சனையில் ஹிஸ்புல்லாவை தோல்வியடை செய்துவிடக்கூடாதுங்கிறதுல ஈரான் உறுதியாக நிற்குது. இப்போ அமெரிக்காவுக்கு என்னன்னா, இந்த பிரச்சனையில அமெரிக்கா இந்த லெபனான் விவகாரத்தை தாண்டி, முஜிதபா கோமேனுடைய எச்சரிக்கையை தாண்டி, மொசாவினுடைய விவகாரத்தை தாண்டி 400க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருப்பதாக அமெரிக்க வீரர்கள் தகவல் வருது. அமெரிக்க வீரர்கள். ஆனால் ஆயிரக்கணக்கில் இறந்திருப்பார்கள், பலர் ஊனமுற்றிருக்கிறார்கள், பலர் காயப்படுத்தினார்கள், ஆனால் பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு இடையில இப்போ கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா MQ-9ல 24க்கும் மேற்பட்ட உளவு விமானங்கள் இந்த போர்ல சோழி முடிஞ்சது. ஏற்கனவே F-39, F-37 கம்ப்ளீட்டா அது பயன்பாட்டில் இல்லை. உங்களுக்கு தெரியும், எல்லாத்தையுமே அடிச்சுட்டாங்க. 42 ஃபிளைட் அடிச்சுட்டாங்க. இப்போ அமெரிக்கர்கள் எஃப் சீரியஸ் ஃபிளைட்டே பயன்படுத்த பயந்து கடல் போரை அவர்கள் விரும்புகிறார்கள். கடல் போரிலும் ஏற்கனவே தெரியும் USS ஜெரால்ட் ஆர்ஃபோர்டுன்னு ஒன்று. இதெல்லாம் இப்போ முதல்ல வந்தாங்களே, இப்போ ஏதாவது அதை பற்றி செய்தி வந்திருக்கா? எல்லாம் போயிட்டு டெஸ்ட்ராயர் கப்பலே அடிச்சிட்டாங்க. USS ஜெரால்ட் ஆர்ஃபோர்டுல தீப்பத்தி எரிஞ்சது, அது இவங்க அடிச்சுதான். அதுல ஏகப்பட்ட பேர் உயிர் போயிட்டான். உயிர் போயிட்டு ஏகப்பட்ட பேர் பயங்கரமான ரிட்டையர்டு ஹட், ரொம்ப பேர் ரிட்டையர்டு ஹட். ஏராளமான தாக்குதல் வந்திருக்கிறதாகவும், இந்த போர்ல மட்டும் ஏராளமான ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தொழில்நுட்பத்தில் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை ஈரான் கண்டுபிடித்ததாகவும், இப்போ கடைசியா ஒரு செய்தி இன்று காலை வந்தது. அரசி கமாண்ட் கீர் அப்படிங்கிற ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அரசி கமன் கீர் அப்படிங்கிறத யார் கண்டுபிடிச்சிருக்கா? ஈரான். இது எல்லாவற்றையும் விட புதியதான ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் என்றும், இது ஈரானுடைய சொந்த சிஸ்டம் என்றும், இதிலிருந்து ஒரு ஏவுகணை எப்படி போகுதுன்னு வெளியிட்டு இருக்காங்க. இது ஸ்பேஸ்லேயே போய் தொங்கிட்டு இருக்கான். சொல்றத கொஞ்சம் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவோம். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்றால் ஒரு சிஸ்டம் வரும்போது அங்கிருந்து கரெக்டா ஒரு சின்ன காக்கா சிறகு வந்தாலும் போய் அடிக்கும். அது போலியானதாக இருந்தாலும் போலியானதாக ஆகாவிட்டாலும் அது அடிக்கும். ஆனால் இப்பொழுது இது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. இதை பத்தி டீட்டெயிலா நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு தருவேன். இது பேர் அரசி கமன் கீர். அதை ஈரானுடைய சொந்த தயாரிப்பு என்றும், இதிலிருந்து ஒரு ஏவுகணையை அவர்கள் அனுப்புகிறார் என்றால் ஸ்பேஸ்ல போய் ஹங்காவும், ஸ்பேஸ்ல போய் அடிக்காதான், அப்படியே தொங்கிட்டே இருக்குமா. தொங்கிக்கிட்டு ஸ்பேஸ்ல நிறைய பேர் நிக்குதுல்ல, அத மாதிரி ஸ்பேஸ்ல தொங்கிட்டு இருக்கும் என்னும். இது புதுசா வேற ஏதாவது அமெரிக்காவிலிருந்து, ஈரான்ல, இஸ்ரேல்ல இருந்து வந்தா அதை தாக்கி அடிக்குமா. அந்த அளவுக்கு வல்லமை கொண்டது. உடனே அடிச்சு கீழே விடாது. ஏற்கனவே அது ஹங்கிங்ல இருக்கும். ஏற்கனவே புதிதா எல்லைக்கு அப்பால் வர்றதை அடிக்கும். இந்த அரசி கமன்கீர் இந்த மாதிரி புதிய செல்ஃப் ரிலையன்ட், ஏற்கனவே B-2 பாம்பர்ஸுடைய ரிவர்ஸ் இன்ஜினியரிங் நிறைய பண்ணிட்டாங்க. ஷாஹின் 26 நேற்று அடிச்சாங்களே, நேற்று கூட அடிச்சிருந்தாங்க. அமெரிக்காவுடைய விமானம் ஒன்று, ஆள் இல்லாத விமானம், உளவு விமானத்தை அடிச்சிருக்காங்க. அமெரிக்கா நன்கு புரிந்து கொண்டது, இனி இவங்கிட்ட நம்ம பாடு செல்லாது. ஆனால் அப்படி சொல்லிட்டு வர முடியாதுல்ல, இவங்கிட்ட நம்ம பாடு செல்லாதுன்னு தெரிஞ்சு போச்சு. செல்ஃப் ரிலையண்டாவும் இருக்கான், அவனுக்கு ஆயுதங்களும் இருக்கு, தயார் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ சிதிகலம் அடைந்தவைகள்லாம் கிட்டத்தட்ட சரியாயிட்டுன்னு CIA சொல்லிட்டானே. நான் சொல்றேனோ இல்லையோ, CIA சொல்லிட்டு, CNN சொல்லிட்டேன். இப்போ இந்த விஷயத்தெல்லாம் அமெரிக்கா பார்க்கிறது. இனி இவனோட பதிலளிச்சா நாம திருவோடு எடுக்க வேண்டியது கலந்து வந்துடும். ஆனா கதையை முடிக்கணும்ல, எப்படி முடிப்பாங்க?
இதுக்கு தான் பந்தர் அப்பாஸில் தாக்குதல், இதுக்கு தான் 2வது பந்தர் அப்பாஸில் தாக்குதல். இது வந்து அவங்க டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்றாங்க. ஆனால் ஈரான் வந்து ரொம்ப வலுவா இருக்காங்க. இவ்வளோ தொலைக்கு வந்து இவ்வளோ தொலை நாசமா இத்தனை உயிர்களை இழந்து இவ்வளோ கோடி பணத்தை இழந்தோம், 27 லட்சம் கோடி கேட்குறாங்க. இனி வந்து நாம் வந்து 2ல் 1 பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு ஈரான் வந்திருக்கு. இவ்வளோ போரிட்டு இவ்வளோ அழிஞ்ச பிறகு. ஆனால் அமெரிக்கா அந்த சவாலை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. காரணம், அவர்கள் ஒரு வளர்ந்த நாடு, உலகத்திற்கு பெரிய பொறுப்பு இருக்கு. இது மட்டும் இல்லை, ஏராளமான பொறுப்புகள் இருக்கு. ஆனால் அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஒரு சாவரின் தேசம். யார் சொல்றா? முஜித்தபா கொமேனி. எங்க நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நாங்கள் தயார் பண்ண, நீ 13,000 குண்டு வச்சிருக்க, அவன் உன் கூட இருக்கக்கூடிய இஸ்ரேல்காரன் 300 குண்டு வச்சிருக்கான், நம்ம நாடு 180 குண்டு வச்சிருக்கு. அப்படி இருந்தும் கூட எங்க நாட்டுக்குடைய உரிமைகளை கேட்பதற்கு நீ யார்? ஹெர்மூஸ் எங்க உரிமை, அதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். இந்த 2 பிரச்சனை தான். ஹெர்மூஸ் எங்களுடைய உரிமை, இது வந்து எங்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது தான். 60 நாளைக்கு அப்புறம் பேசலாம், ஒரு சீஸ்ஃபயர் வந்தால் தட் வில் டிஸப்பியர், இந்த காரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்கிறதுனால அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இப்போது அமெரிக்காவுக்கு இது என்ன நிர்பந்தமோ இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் மறுபடியும் என் அப்பம் குதிருக்குள்ளே இல்லைங்கிற மாதிரி நிரூபிக்கிறதுக்கு தான் அவங்க சும்மா 2 ஏவுகணையை பந்தர் அப்பாஸில் அடிச்சிருக்காங்களே தவிர ஈரானுடைய திருப்பி அடித்ததுன்னு கூட சிக்கலாயிருக்கும். பஹ்ரைனுடைய 5th ஃப்ளீட் தளம், கடற்படை தளம் இப்பொழுது குவைத்தில் அடித்தது, இனி அடுத்து யுஏஇயில் அடிப்பாங்க. இனி பல பிரச்சனை வரும். இதை வர்றதுக்கு முன்னாடியே இன்னைக்கு அவர்கள் சமாதான தீர்வு வந்து இன்று காலையில் நான் பேசினதெல்லாம் நேற்று ராத்திரி செய்தி. இன்னைக்கு நான் உங்களுக்கு குறிப்பு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ இன்றைக்கு காலையில் அக்சியோஸ் நியூஸ் ஒரு செய்தி வெளியிட்டது. இன்று காலை இந்த அக்சியோஸ் நியூஸ் வந்து என்ன செய்தி வெளியிட்டுன்னா, இது அமெரிக்காவுடைய ஸ்பெஷலான செய்தி. 60 நாளைக்கு அப்புறம் இதை அடித்த பிறகு பந்தர் அப்பாஸ் அடித்து சலீம் தளத்தை குவைத்தில் அடித்து 8 பாலிஸ்டிக்ஸ் விஷயம்லாம் முடிஞ்சது. இப்போ கடைசியாக இன்றைக்கு விடியற் காலை இந்திய நேரப்படி ஆக்சியோஸ் உடைய செய்தியில் 60 நாளைக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிடலாம். பாயிண்ட் நம்பர் 1, உடனடியாக ஹெர்மூஸை திறக்கணும். ஆனால் அமெரிக்கா பிளாக் அவுட் போயிடணும். அதை பற்றி அதான் முக்கியம். ஹெர்மூஸை நான் திறந்துருவேன், நீ பிளாக் அவுட் போயிரு, யாரும் மறிக்காத போயிரு. முஜித்தபா கொமேனி டொனால்ட் ட்ரம்ப் ஒன்றும் கையெழுத்துக்கிடலை. அப்புறம் அமெரிக்காவுடைய செல்வாக்கு 59 20% டிக்ளைன். அப்போ வந்து நவம்பர் மாதம் தோற்று போயிடுவார். அவருக்கு தோல்வி தான் முக்கியமான விஷயம். கடைசியாக பாகிஸ்தானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மட்டத்தில் இன்று பேச்சுவார்த்தை நடக்க போகிறது. அப்போ மறுபடியும் ஒரு சமாதானம். நீங்கள் கேட்டீங்கல்ல, இப்படியே சென்று கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்னு. இப்படியே சென்று கொண்டிருக்கிறதுக்கு உலகம் அனுமதிக்காது. எந்த ஃப்ளைட்டும் போகாதுன்னு யூ சொல்லிட்டாங்க. இன்னைக்கு இந்தியாவில் நிலைமை ரொம்ப படுமோசமா இருக்கு. முடியவே முடியாது. அதனால இப்ப நமக்கு முக்கியமா நல்ல காலம் பிறக்கணும், 125 ரூபாய்க்கு பெட்ரோல் போடாம இருக்கணும்னா இந்த பேச்சுவார்த்தை முழுமையாக முடிய வேண்டும். சாதாரண லோக்கல் பாலிடிக்ஸ் விட உலகத்தை இன்னைக்கு இந்தியர்கள் கவனிக்க வேண்டிய பாலிடிக்ஸ் இப்போ நம்ம சொல்றோம். நம்ம பொறுத்திருந்தா மற்ற செய்தியை பேசணும். சரிங்க சார், பல்வேறு விஷயங்களை பயந்துட்டீங்க. கருத்துக்கு நடத்த நன்றி. நன்றி சார். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.